நீங்க தான் பயப்படுறீங்க. பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பிரபலமான யூடியூபரான டிடிஎஃப் வாசனுக்கு இன்னைக்கு திரும்ப நடந்து முடிஞ்சிருக்கு. பைக் மூலமா சாகசம் செஞ்சு அந்த வீடியோவை யூடியூப்ல ஷேர் பண்ணிட்டு வந்தாரு. அப்படிதான் இவர் ரொம்பவே பிரபலமானாரு. கொஞ்ச நாட்களையே அசுர வளர்ச்சி கண்ட வாசன் சிக்காத சர்ச்சைகளையும் இல்லைன்னு தான் சொல்லணும். போலீஸ்க்கு சவால் வீர வகையில பேசுனதுல இருந்து ரொம்பவே ஃபாஸ்டா பைக்கை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணது வரைக்கும் வரிசையா சர்ச்சையில சிக்கி வந்தவர் தான் டிடிஎஃப் வாசன். இவரு போன வருஷம் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. இவருடைய டிரைவிங் லைசன்ஸையும் 10 வருஷம் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்நிலையில ரீசெண்டா எந்தவித சர்ச்சையிலுமே சிக்காம சினிமாவில் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு வாசன். இவருடைய நடிப்புல IPL என்ற திரைப்படம் உருவாகிட்டு வருது. இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இந்நிலையில தான் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தனக்கு நாளை திருமணம் நடக்க இருப்பதா சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. அதோட நான் ராஜஸ்தானுக்கு ரைட் போயிட்டு இருக்கும் போது என்னுடைய காதலி அவசரமா போன் பண்ணி வர சொன்னாங்கன்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. ஆக்சுவலி ராஜஸ்தானில் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கரெக்டாக பாருங்கள், நானும் கார் எடுத்துகிட்டே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், 5 வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி என் மாமா பொண்ணு ஸ்வீட் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிவிடுவோன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா, இன்னொரு 3 மாதம் டைம் கொடுத்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கெத்தாக வந்து பொண்ணு கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னும் மாமா கிட்ட பேசல. மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. இப்போ நாங்கள் வெளியே வந்ததெல்லாம் தெரியும், பட் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டு கன்ஃபார்மா? இப்போ நீ ஊன்னு சொன்னால் கூட வண்டி அப்படியே உடன் போட்டு உனக்கு கொண்டு போய் பத்திரமா ட்ராப் பண்ணிடுவேன். இல்ல வேண்டாம். இல்லை மாமா, கல்யாணமே பண்ணிக்கலாம். கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எனக்கு தான் நீங்க தான் பயப்படுறீங்க. பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. பயம் என்னைக்கு எனக்கு கிடையாது. எனக்கு என்னன்னாங்க, அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அத்தை மாமா 2 பேரையும். எனக்கு அப்பா தவிட்டார்ல, எங்க மாமனாரை வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கு. அப்போ அவர் பையனா நினைக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்லலாம் எங்கள் அப்பாவோட ஞாபகங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண போகிறோம். அதனால அப்பாவோட ஞாபகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. என் மாமனார் மாமியார்லாம் எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. இல்லை அப்படி சொல்லல. ஐயோ அதே சொல்லல. இன்னும் கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா. இல்லை, அத்தை சமாதானம் ஆயிடுவாங்க, மாமா தான் சமாதானம் ஆகிட்டாங்க. பார்த்துக்கலாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஓகே, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க, என்னங்க பண்ண முடியும்? நம்மளை நம்பி வந்துட்டாங்க. சரி, உங்கள் பிள்ளைய வாழ்த்துங்க, நல்லா வருஷம் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி. என்ன வருஷம் 1000 வருஷம் தான். ஆக்சுவலி நான் மத்தியிட்டே பிலீவ் பண்ணுறேன், 1000மே கம்மி தானே. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். என்னன்னு சொல்லி சீக்கிரமா. இப்போ கோவில்ல டிடிஎஃப் வாசன் அண்ட் அவருடைய மாமா பொண்ணும் மாலைங்கழுத்தமா இருக்கிற வீடியோ வெளியாக இருக்கு. இப்போ இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் லிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.